ஹலோ ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு த ட்ரேடிங் அனலைஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கிரிப்டோ அனலைஸ் கிடையாது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி அனலைஸ் கிடையாது. இந்த வருஷத்துக்கான காமன் மிஸ்டேக்ஸ் நாம் ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் எடுக்கிறோம். இது ஆல்மோஸ்ட் யாரெல்லாம் நான் சொல்கிற இந்த க்ரைட்டேரியா இருக்கிறீங்களோ அவங்க இந்த வீடியோ முக்கியமாக பாருங்கள். அதாவது நீங்கள் ட்ரேடில் ப்ராஃபிட் எடுக்கிறீங்க, பட் ஆனால் உங்கள் ப்ராஃபிட் ஒரு மந்த்லி லெவல்லையோ இல்லை 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டீங்க. ஓகேவா? எப்படி சொல்கிறது, ரொம்பவும் ப்ராஃபிட் இல்லாமல் ரொம்பவும் லாஸ் இல்லாமல் அந்த ஒரு இடைப்பட்ட அப்ராக்சிமேட்லியான வேல்யூவில் இருக்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த வீடியோ. அண்ட் தென் அந்த மாதிரினா கொஞ்சம் ப்ராஃபிட் வரும், திடீர்னு ப்ராஃபிட் இருக்கிறாங்க, திடீர்னு லாஸ் ஆகிறாங்க. ஆனால் ஓவரால் அக்கௌண்ட்டில் பார்த்தா லாஸ்லேயே இருக்கிறாங்க, இல்லை அந்தளவுக்கு பெரிய ப்ராஃபிட்லாம் இல்லை. எக்ஸாம்பிள், 1,00,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 1,10,000 அப்படின்ற மாதிரி 3 மாதம் நீங்கள் கஷ்டப்பட்டு ட்ரேட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த 3 மாதத்துக்கான ப்ராஃபிட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 நம்ம டைம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வெறும் 10,000 3 மாதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு வெறும் 10,000 லாஸில் இருந்தாலும் சரி, 20,000 லாஸ். ஐயோ, இவ்வளோ மாதம் இத்தனை நாள் நம்ம ட்ரேட் பண்ணோம், கடைசியில் லாஸில் இருக்கிறோம், இத்தனை நாள் ட்ரேட் பண்ணோம், இவ்வளோ தான் ப்ராஃபிட் இருக்குதா? ஒரு நம்ம போட்ட அமௌண்ட்டு, நம்ம போட்ட இது நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம், 100% நம்ம போட்ட அமௌண்ட் 10 மடங்கு ஏறி இருக்குதுன்னு நினைப்போம். போட்ட மடங்கு 8 மடங்கு 2 மடங்கு 3 மடங்குலாம் நினச்சிருப்போம். ஆனால் ஓவராலாக பார்த்தா அந்த மந்த் எண்ட்லேயோ இல்லை 3 மாதம் 6 மாதம் எண்டில் பார்த்தா என்னடா இது, நம்ம இவ்வளோ லாஸ் கம்மியாக எடுக்கிறோமே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வந்துடாதீங்க, ஓகேவா? நம்ம வீடியோ கூட போகலாம். நான் அதில் இந்த வீடியோவில் பார்த்தா காமனான 3 மிஸ்டேக் தான் சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து பார்த்தா நம்ம ட்ரேடில் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன, அதுக்கடுத்து நம்ம அனலைஸில் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அதை நீங்கள் பண்ணுற காமன் மிஸ்டேக்ஸ் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று பார்ப்போம். ஓகேவா? அது தனித்தனி வீடியோ. இப்போ மொதல் விஷயம் பார்த்தா, இந்த 2020 இப்போ நான் சொன்ன சினாரியோவில் யார் இந்த மாதிரி மோஸ்ட்லி காமன் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்னென்னா, மொதல் மிஸ்டேக்ஸ் என்னவென்றால், ஒரு நிமிஷம். மொதல் மிஸ்டேக் என்னென்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சுக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தயங்குவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அமௌண்ட்டே சொல்ல போகிறேன். நம்ம கிரிப்டோ எல்லாம் பார்த்தா ஒரு 10,000 10,000 ருபீஸ் இருக்குது. அந்த 10,000 நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. பட் ஆனால் அதில் ப்ராஃபிட் எடுப்பீங்க, ஒரு 2,000 ப்ராஃபிட் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அந்த 2,000 கூட நீங்கள் இது பண்ண மாட்டீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போட மாட்டீங்க. ஒரு சின்ன குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சு, இல்லை ஒரு குறிப்பிட்ட குறைஞ்சது இந்த அளவுக்காச்சு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்ட்டு கொஞ்சம் போகணும். காரணம் என்னச்சு, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் கூட வச்சுக்கோங்க, இது ரியாலிட்டியே இதுதான் நடக்குது. இப்போ பிடிசி எடுத்துக்கோமா, பிடிசி எடுத்துடலாம். ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கலாம் அப்போ, ஓகேவா? இங்கே தான் பிடிசி. நம்ம பிடிசி என்ன நினச்சோம், இப்போ பிடிசி செல்லிங் இருக்கான்றோமா, நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் கொடுத்தான், 4 ஹவர்ஸ்லையும் சரி 1 ஹவர்லையும் சரி ஒரு நல்ல பேட்டர்ன் கொடுத்துட்டு இப்போ கீழே இறங்கலாம். ஓகே, இது வெல் ஆஃப் தான், சரிங்களா? இப்போ இறங்கும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறோம், எஃப்ஐடிஎஃப்ஐ ஒரு 10% இறங்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் அவனை செல்லிங் போடுன்றோம். நம்ம இன்ட்ராடேக்கும் இன்ட்ராடேக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்ம வித்தியாசமே தெரியாமல் பண்ணுறோம். அதான் எங்கள் பெரிய ப்ராப்ளம். சாரி, ஒரு சின்ன இன்டர்பிரேஷன் ஆச்சு. எஃப்ஐடிஎஃப்ஐ பாருங்கள், நம்ம பிடிசி இன்ட்ராடேக்கு ட்ரேடிங் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. எஃப்ஐடிஐ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த லெவலுக்கிட்ட செல்லிங் சொல்லியிருந்தோம், கீழே இறங்கிட்டான். ஓகே, கீழே இறங்கினா நம்ம என்ன ப்ராஃபிட் புக் பண்ணலான்ட்டு புக் பண்ணால் இது ஒரு இன்ட்ராடே ஆகிடும். நம்ம டார்கெட் என்ன பண்ணுறோம், குறைஞ்சது இவ்வளோ தூரம் வைக்கணும், முதல் டார்கெட்டு அங்கே ட்ரெயில் ஆகட்டும், 2வது டார்கெட். இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இங்கே பேஷன்ஸ் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய இது தேவை. ஒரு நிமிஷம் சரி, அதான் புரியுதா? ஸோ அப்படி இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடணும் கன்ஃபார்ம். அதேமாரி நம்ம இன்ட்ரா டே ட்ரேடிங்கும் நம்ம பண்ணணும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கையில் தான் இருக்கும். லாஸ் எவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி, அந்த லாஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டாண்டர்டில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேமித்து வச்சுட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம், ஓகேவா? சப்போஸ் இன்கேஸ் ட்ரேடிங்கில் லாஸ் ஆனால் கூட இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம கை கொடுக்கும். அது இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆனால் ட்ரேடிங்கு நம்ம கை கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அக்கௌண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டே இருக்கும் ஒரு லாங் டைம். இது நிறைய பேர் பண்ணுறதில்ல, ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 2வது ப்ராப்ளம், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ சைனா கண்ட்ரி இருக்குதுல்ல,
சொல்லுங்கிறேங்க. சைனா என்ற கண்ட்ரி வந்து இப்போ எக்கனாமிக்கலி பவர்ஃபுல்லான காரணம் என்ன தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் தான். ரெண்டுத்தையும் ஒரே டைமில் பண்ண ஒரே காரணத்தால் தான் இப்போ சைனான்ற கண்ட்ரி வந்து ரொம்ப பெரிய வல்லரசாகுது. டீப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காரணம் தான். இப்போ அவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஒன்று, அது இன்க்ரீஸ் ஆச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் அது லீட் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா இன்க்ரீஸ் பண்ணும். அதானே எப்படி பேங்க்கில் போய் சேவ் பண்ணுவாங்க. பேங்க்கில் சேவ் பண்ணணும், பேங்க்குக்காரனுக்கு இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அந்த பேங்க்கில் சும்மா இருக்கும். பேங்க் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க மற்றவங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணதை அவங்க வட்டிக்கு வாங்குவாங்க. ஸோ வட்டிக்கு வாங்கும்போது நான் கார்ப்பரேட்டு இந்த மாதிரி கம்பெனிஸ் அவங்க வந்து வாங்கினா அது என்ன பண்ணுவாங்க, சும்மா வச்சுருப்பாங்க. கடன் வாங்கினா கடன் எடுத்துக்க மாட்டோம், காசு வட்டி வாங்க அப்போல்லாம் கிடையாது. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படியே இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்கலி லீட் ஆகுதா. ஸோ அதனால தான் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால வெளிநாட்டு கண்ட்ரி இன்கமும் வரும். ஸோ இந்த ஒரு காரணத்தால் தான் வந்து சைனான்ற கண்ட்ரி எக்கனாமிக்கலி வல்லரசாகிறதுக்கு காரணம் இதுதான். சரிங்களா, ஒரு நிமிஷம். ஓகேவா, இது வந்து நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுற பெரிய தப்பு. இந்த ஒரு காரணத்தால் வந்து அவங்க ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் மிஸ்டேக்ஸ் என்ன தெரியுமா? எங்க சொல்கிறேன். ரெண்டாவது மிஸ்டேக் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்க மாட்டாங்க. நான் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டினா ஓகே இந்த கிரிப்டோ இல்லை இந்த ட்ரேட் பண்ணுறோம் இந்த இது அப்படி நான் சொல்ல வரல. நான் ஆப்ஷன்ஸை சொல்கிறேன். ஆப்ஷன் ட்ரேடிங் கிடையாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ட்ரேடிங்கில் ஃப்யூச்சர்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது. அதேமாதிரி கிரிப்டோலையும் பார்த்தா ஃப்யூச்சர்ஸும் இருக்குது, ஆப்ஷன் இருக்குது, ஸ்பாட் இருக்குது. அது மட்டும் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற கண்ட்ரி ஃபாரெக்ஸ் ட்ரேட் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஓகே ஃபாரெக்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாண்ட் இருக்குது, ETF இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. இந்த மாதிரி மணியை க்ரோ பண்ணுறதுக்கு மல்டிபிள் வேஸ் இருக்குது. ஸோ இந்த மல்டிபிள் வேஸ்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆட்டோமேட்டிக்லி மெயின் ஃபோக்கஸ்னால் நம்ம ஃபண்டு தான் இன்க்ரீஸ் பண்ணணும் ட்ரேடிங்கில், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் நம்ம இது பண்ணணும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதில் கரெக்டான ப்ராப்பரான பிளான் இல்லாமல் போகக்கூடாது. அந்த பிளான் பற்றி தான் தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ போடுவோம். எந்தெந்த இதெல்லாம் இருக்குது நம்ம இதெல்லாம் ஃபண்டு க்ரியேட் பண்ண முடியும்ட்டு. அதை விட்டுட்டு நீங்கள் இப்போ நம்ம சொல்லிவிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணுன்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் மாட்டு போயிட்டு எப்படி சொல்கிறது, ஆப்ஷனில் இப்போ நம்ம கிரிப்டோலையும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷனில் போய் நம்ம ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆப்ஷன் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு காசை இழந்துட்டு உட்காரக்கூடாது. அதுமாதிரி ஃப்யூச்சரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சுச்சுவேஷன்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணக்கூடாது. ப்ராப்ளம் வந்துக்கிறத ஹேண்டில் பண்ணுறதோட ப்ராப்ளமே வராமல் இருக்கிறது தான் பெட்டர். அதுக்கு முன்னெச்சரிக்கையாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா, அதுக்கடுத்து நான் எப்படி சொல்கிறது, நெருப்பில் கை வச்சு சுட்டால் தான் நான் தெரிஞ்சுப்பேன்னா நெருப்போட பவர் தெரிஞ்சுப்பேன்னா நீங்கள் போய் சுட்டுக்கோங்க. ஓகே, அதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம பார்க்கணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ரெண்டாவது தேர்ட் ஆப்ஷன் என்ன தெரியுமா? மார்க்கெட் சுப்ரீம். சிம்பிளாக தான் இருக்கும். எப்படின்னா சஸ்டைனபிள் க்ரோத் தான் நம்ம இருக்கணும் நம்ம மார்க்கெட்டில் வந்து. இப்போ இது வந்து நான் வந்து மேக்ரோ லெவலில் சொல்கிறேன். அப்பார்ட் த ட்ரேடிங்கை தவிர்த்து, ட்ரேடிங்லேருந்து கொஞ்சம் விலைக்கு சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ரியல் லைஃப்பில் நடக்கிறது. இப்போ இந்தியா இருக்குது, US இருக்குது, சைனா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா UN ஒரு மெம்பர் ஆகிறாங்க. அது எல்லாரும் தெரியும். UN என்ன நினைக்கிறாங்கன்னா சஸ்டைனபிள் க்ரோத்துன்ட்டு இப்போ ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. 15 வருஷத்துக்கு 2000 2015 இருந்தால் மில்லினியம் கோல்ஸ்னு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் 8 கோல்ஸ் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து 2015 2030 30 கோல். இந்த உலகத்தில் இந்த 30 கோல் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அச்சீவ் பண்ணணும். வெரி சிம்பிள். கோல் என்னென்னா சானிடேஷன், நல்ல குட் ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கணும், போவர்ட்டி இறங்கணும், ஏழ்மை குறையணும், பசியின்மை இருக்கணும், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கணும், பசங்களுக்கு நல்ல எஜுகேஷன்ஸ் இருக்கணும், டிசீஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி அதுக்கு ஒரு சஸ்டைனபிள் க்ரோத் சஸ்டைன் பண்ணணும் ஃப்யூச்சர்லேயும். அதனால தான் சஸ்டைனபிள் க்ரோத். அதை தான் நம்ம மார்க்கெட்டில் நம்ம அப்ளிகபிள் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும் நம்ம அப்ளிகபிள் பண்ணணும், நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு தான். அதை விட்டுட்டு நம்ம எப்படி சொல்கிறது, இன்னும் வேர்ல்டு சைடில் கூடாது. நமக்கு நியூ ஜென்ரேஷனில், ஸோ அதனால் நியூவராக நம்ம யோசிக்கணும், அப்ளிகபிள் பண்ணோம். ஸோ நம்ம என்ன பண்ணால், இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறோமா, நம்ம ரிஸ்க் இவ்வளோ தான் எடுக்கணும், இன்றைக்கான ரிஸ்க்குன்னு இவ்வளோ தான்
நாளைக்கு பார்ப்போம். நம்ம சஸ்டைன் மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. நாம் இங்கே தான் இருப்போம். நாம் இல்லாமல் போனோட மார்க்கெட் இதுக்கு தான் செய்யும். ஏன்னா 2000க்கு முன்னாடி 1900க்கு வருஷங்களில் அதுக்கு முன்னாடிலேருந்தே மார்க்கெட் இருக்குது தான். நாம் போனது எப்போ 2000 தான். 2000 முன்னாடி தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து மார்க்கெட்டு தான் நமக்கு இங்கே சுப்ரீம் ஆகுது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் இருக்கும். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி விட்டால் பரவாயில்ல, இன்னொன்று கிடைக்கும், இன்னொரு சிக்னல் விட்டால் அது சிக்னல் மட்டும் கடிச்சிட்டே இருக்கும். நல்ல ஒரு பையிங் ஆப்ஷன். பட் நம்ம கேபிட்டல் அதுதான் இங்கே டவுட் ஆகுது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் எப்பயுமே வந்து வெயிட் பண்ணணும், பேஷண்ட்டு. இன்னும் சைக்காலஜிக்கல் டிப்ஸ் நிறைய இருக்குது, நம்ம அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தால் சொன்னேன், நம்ம மார்க்கெட் வந்து சஸ்டைனபிளாக நம்ம க்ரோத் ஆகணும், வந்துடாதீங்க. எக்ஸாம்பிள், இப்போது நாமளும் பண்ணிக்கிற தப்பு தான். ஒரு 5 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, ஒரு 2 lakhs ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. ஓகே, 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் 2 lakh ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா அந்த 5 லட்சமும் ப்ளஸ் அந்த 2 lakhs, இந்த 7 lakhsமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக லாபம் போயிடும். காரணம் என்ன? ப்ராப்பரான சஸ்டைனபிள் க்ரோத் கிடையாது. நிறைய ப்ராப்பர் ஒரு எல்லாம் எப்படி நினைக்கிறீங்கன்னா, ஒரு ட்ரேடிங்கிறத ஒரு கேம்பிளிங் நினைக்கிறீங்க. உடனே எனக்கு ப்ராஃபிட் வேணும். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1000 இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா அடுத்த வீடியோ எனக்கு பார்த்தா எனக்கு 10,000 வரணும், இல்லை போட்ட அமௌண்ட் 1000 வச்சு வரணும். இதெல்லாம் ஒரு சின்ன இன்டர்பிரேஷன். உடனே ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கிறீங்க. பட் ரியாலிட்டி பார்த்தா கிடையவே கிடையாது. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஆவரேஜாக ஒரு பர்சன் பார்த்தோன்னா ஒரு மாதம் 20,000, அதுவே அதிகம், மாதம் ஒரு 20,000 சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க. மாதம் 20,000 சம்பாதிக்கிறதுக்கு மாதம் ஃபுல்லாக உழைக்கணும். எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அப்படின்றத நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 20,000 வந்து 2 லட்ச ரூபா கூட எடுக்க முடியும். அப்படின்ற மாதத்தில் எடுக்க முடியும் போது நீங்கள் ஆனால் அதுக்கு கொடுக்குற டைம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. உடனே வரணும், எப்படி வரும்? அதுக்கான ஒரு சினேரியை உருவாக்கணும், நாம் அதை கரெக்டாக கணிக்கணும், அதுக்கடுத்து அதை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி மல்டிப்பிள் ஹேர்டல்ஸ் இருக்கிற பிரச்சனைகள் இருக்குது. நாம் அதெல்லாம் ஒன்றா தாண்டி கடந்து வரணும். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம இது கரெக்டாக இப்போ காலேஜ் எக்ஸாம் எழுதுறீங்க. காலேஜ் கூட நான் 12th எக்ஸாம் எழுதுன்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் எக்ஸாம். இப்போ 12th எக்ஸாம் எழுதும்போது எடுத்தவொடனே பிறந்தவொடனே 12th எக்ஸாம் எழுத முடியும்? நான் எடுத்தவொடனே 12th எக்ஸாம் 10th முடிச்சிக்கின்னு 12th டக்குன்னு எழுதணும், எப்படி முடியும்? நடுவில் படிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். முதல்ல வந்து யூனிட் டெஸ்ட் எழுதணும், மினி டெஸ்ட் எழுதணும், குவார்ட்டர்லி எழுதணும், ஆஃப்-இயர்லி எழுதணும், அதுக்கடுத்து மாடல் எக்ஸாம் எழுதணும், ப்ராக்டிக்கல் எழுதணும். இவ்வளோத்தையும் முடித்தாதான் உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பின்னாடி வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலான ஒரு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் எப்படி சொல்கிறது, பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது உங்களோட மைண்ட் செட்டும் சரி, எல்லாமே சரி ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஈஸியாக நமக்கு பேக்ரவுண்டில் நம்மளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் நடுவில் அத்தனை டெஸ்ட் வைக்கிறது, அவ்வளோ லெக்சர் கொடுக்கறது. வா சொல்லும் போது புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரேடிங் வந்தோடனே இப்போ நீங்கள் 10th முடிச்சிருங்க, உடனே அவங்க வந்து நான் 12th எக்ஸாம் எழுதுமா என்ன ஆவீங்க? ஃபெயில் தான் ஆவீங்க. அதுதான் நடக்குது ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு. இன்னொரு காரணத்தால் தான் வந்து நிறைய பேர் வந்து ட்ரேடிங்கில் வந்து இன்னுமே ப்ராஃபிட் எடுக்க முடியல. கேம்பிளிங் அதுன்னு அவங்க வந்தது வாயில் வர்றது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மற்றவனையும் டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு காசை இழந்துட்டு போயிடுறது. புரியுது உங்களுக்கு நான் எதுக்காக சொல்கிறேன்ட்டு? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து சஸ்டைனபிளாக நம்ம ட்ரேட் பண்ணணும், ப்ராஃபிட் எடுக்கணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். மற்ற வீடியோவும் பாருங்கள். நீங்கள் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்லுவாங்க, நீங்கள் யார் வீடியோ வேணால் பாருங்கள், யார் வேணால் கற்றுக்கோங்க, எனிதும் நான் சொல்ல. ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட மட்டும் கற்றுக்கோங்க. காரணம் என்னென்னா, ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் கற்றுக்கொங்களுக்கு ஈஸியாக ஆகிடுச்சுன்னு வச்சுக்கி, அவங்க சொல்கிற அவங்களோட வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் அப்ளிகபிள் பண்ணிப்பீங்க. நான் அதேமாதிரி தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் வந்து காசு கொடுத்து அப்படின்னு இன்ஸ்டியூஷன்லாம் போய் கற்றுக்கிறதுலாம் கிடையாது. நோ வே. நானே ஓனாக தான் கற்றுனேன். ஒரு பர்டிகுலர் யூடியூபை ஃபாலோ பண்ணேன். அதுக்கடுத்து எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கிட்டேன். ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேலே நான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வளர்ந்ததுனால ஆட்டோமேட்டிக் நான் நல்லா ட்ரேட் பண்ண கற்றுக்கிட்டேன். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. முடிஞ்ச அளவுக்கு நீங்களே கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த மாதிரி வீடியோ சைக்காலஜிக்கல் டிப்ஸ் அண்டு மார்க்கெட் அனலிசிஸ் இந்தமாதிரி உங்களுக்கு வேணும்னா டெய்லி அனலிசிஸ் எல்லாம் வேணும்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்களும் நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் ஆக முடியும். அண்ட் தென் மறக்காமல் லைக் பட்டன் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் கொடுத்துருங்க, ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் பாய்.